Hi student, 12th standard chapter 1 example 1.18 find the rank of the matrix கொடுத்தாங்க by நேரம் ரெடக்ஷன் பண்ணி row echelon form கன்வெர்ட் பண்ணி கேக்குறாங்க. row echelon form கன்வெர்ட் பண்ணிட்டு find the rank matrix யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் row echelon formல கொண்டு வரோம். row echelon பண்ணா triangle form பண்ணனும். ஓகேவா? ஓகே. இந்த triangle நமக்கு இந்த 3 0 ஆக்கணும் நமக்கு. ஓகே. இப்போ கொடுத்துரு மேட்ரிக்ஸ் நேம் கொடுத்துட்டோம். நேம் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு இது 2 ஜீரோ ஆக்கணும். இந்த 2 ஜீரோ ஆக்கணும். R1 எடுத்து அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கிறீங்க. இப்போ இதை ஜீரோ ஆக்கணும் என்ன பண்ணேன் R2 டெங்ஸ் டூ இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்க 3ஆல் மல்டிப்ளை பண்ணி நான் ப்ளஸ் பண்ணுறீங்க 2R2 இது என்ன பண்ணுறீங்க ப்ளஸ் பண்ணிட்டு 3R1 ஒரு சைடில் யூஸ் பண்ணுங்க 2R1 ஃபஸ்ட்டு R2 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்க 3ஆல் R1 மல்டிப்ளை பண்ணி நம்ம இது பண்ணால் 0,287 மிஸ்டேக் ஆகாமல் இருக்கும். போட்டு பார்த்தீங்கன்னா போட்டு இங்கே அப்ளை பண்ணுங்கள். டேலண்ட்டாக போட்டாலும் போடுங்க, டேலண்ட் அந்த ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் இதை ஜீரோ ஆக்கணும் என்ன பண்ணணும் இது 3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். R3 வந்து அப்படியே இருக்கட்டும். இது ஒரு 3ஆல் பண்ணி ரெண்டு நம்ம மைனஸ் பண்ணுறீங்க. மைனஸ் பண்ணால் நமக்கு 0,8 -13 -2. நெக்ஸ்ட்டு இப்போ 2 ஜீரோ ஆகிட்டோம். திரும்பி நான் இந்த 8 டைம்ஸ் ஜீரோ ஆகணும். இந்த 8 டைம் ஜீரோனா இந்த 2 ரோவை எடுத்தும் அப்படியே எடுத்து அட்டாச் பண்ணிக்க எந்த சேஞ்சஸ் பண்ணாமல். இப்போ இந்த 8 ஜீரோ ஆகணும் என்ன வரும் இந்த R2 கூட தான் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ R3 டெங்ஸ் டூ R3 மைனஸ் எதில் மல்டிப்ளை பண்ணலாம் 8 வேணா ஒரு 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 2 சார் 8 இது ரெண்டு நான் ஒரு மைனஸ் பண்ணால் ஜீரோ ஆகிடுமா. அப்போ ஒரு மைனஸ் பண்ணிருக்கா. அப்போ R3 0,8 -13 -2 இருக்குது. R2 மட்டும் -4 இது பண்ணால் 0 0 -45 -30. இப்போ ட்ராயிங் ஃபார்ம் எடுத்து நமக்கு இதான் நமக்கு ட்ராயிங் எக்ஸலன்ட் ஃபார்ம். it is row echelon form. it has எத்தனை நான் ஜீரோ 3 நான் ஜீரோ தான். அப்போ 3 நான் ஜீரோனா ரோ ஆஃப் ஏ ரேங்க்னா நமக்கு 3 இதான் நமக்கு ரேங்க்கு. அப்போ ரேங்க் எவ்வளோ நமக்கு 3. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.